everyone. நம்ம இன்னைக்கு சாப்டர் 9 சொல்யூஷன் லெசன்ல ஷார்ட் ஆன்சர் 6-1 பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போமா? The aquatic animals live more in cold region. Why? ஸோ தண்ணியில் வாழ்கிற அனிமல்ஸ் இருக்குல்ல, ஃபிஷ்ஷு அது மாதிரி நிறையா இருக்குல்ல, அது ஏன் கோல்ட் ரீஜியனில் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கேஸ் சாலிபிலிட்டினா என்னன்னு தெரிஞ்சுப்போம். கேஸ் சாலிபிலிட்டி அப்படின்னா கேஸ் வந்து டிசால்வ் ஆயிருக்க அமௌண்ட், அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேஸ் சாலிபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த கேஸ் சாலிபிலிட்டி, அதாவது கேஸ் டிசால்வ் ஆயிருக்க அமௌண்ட் வந்து அதான் கேஸ் சாலிபிலிட்டியா, அந்த கேஸ் சாலிபிலிட்டி வந்து லோ டெம்பரேச்சர் ரீஜியனில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அதிகமாக என்ன ஆயிருக்கும் அப்படின்னா டிசால்வ் ஆயிருக்கும். ஓகேவா? அந்த அமௌண்ட் வந்து எனக்கு என்ன இருக்கும், அதிகமாக இருக்கும். இதே ஹை டெம்பரேச்சர் ரீஜியனில், ஹை டெம்பரேச்சர்னா ரொம்ப சூடாக இருக்க ரீஜியனில் எனக்கு கேஸ் சாலிபிலிட்டி என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா கம்மியாக இருந்திருக்கும். அந்த அமௌண்ட் வந்து எனக்கு கேஸ் வந்து அந்த தண்ணியில் வந்து ரொம்ப டிசால்வ் ஆகிருக்கிறது கம்மியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, எனக்கு கேஸ் சாலிபிலிட்டி வந்து எங்கே எனக்கு அதிகமாக இருக்கும், லோ டெம்பரேச்சர் ரீஜியன்லன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? இதே கேஸ் சாலிபிலிட்டி எங்கே எனக்கு கம்மியாக இருக்கும், ஹை டெம்பரேச்சர் ரீஜியன். கரெக்டா? ஸோ ஏன் இப்படி இதை சொல்கிறேன்னா, அந்த அக்வாட்டிக் அனிமல்ஸும் என்ன பண்ணும் அப்படின்னா தண்ணியில் இருக்க ஆக்சிஜனை தான் என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரீத் பண்ணும். நம்மளும் ஆக்சிஜன் தான் ப்ரீத் பண்ணுறோம், அதுவும் ஆக்சிஜன் தான் ப்ரீத் பண்ணுது. ஆனால் அந்த ஓட்டு வந்து நம்ம சர்ஃபேஸில் நம்மளுக்கு அட்மாஸ்பியரில் கிடைக்கிற ஓட்டு. கரெக்டாக? ஆனால் அனிமல்ஸ்க்கு இந்த ஓட்டு எங்கே இருக்கும் அப்படின்னா வாட்டர்லேயே எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அப்போது எனக்கு எந்த இடத்துல எனக்கு வந்து கேஸ் அதிகமாக டிசால்வ் ஆகுது, லோ டெம்பரேச்சர் ரீஜியனில் தானே. அதாவது அதுதான் கோல்ட் ரீஜியன் அப்படிங்கிறாங்க. ஸோ அங்கே தான் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஓட்டு வந்து அதிகமாக தண்ணியில் டிசால்வ் ஆகி கிடைக்கும். ஸோ அதனால ப்ரீத்திங்க்கு அதுக்கு என்ன ஈஸியாக இருக்குது. அதனால தான் என்ன ஆகுதுன்னா அக்வாட்டிக் அனிமல்ஸ் கோல்ட் ரீஜனில் அதிகமாக இருக்குது. ஒரு குயிக் ரீகால் போயிடலாமா? கேஸ் சாலிபிலிட்டினா என்னன்னு பார்த்தோம். கேஸ் வந்து டிசால்வ் ஆயிருக்க அமௌண்ட்டை தான் சாலிபிலிட்டி, கேஸ் சாலிபிலிட்டிங்கிறோம். அந்த கேஸ் சாலிபிலிட்டி வந்து எப்போ அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லோ டெம்பரேச்சரில் எனக்கு அதிகமாக டிசால்வ் ஆகி கிடைக்கும். அதே ஹை டெம்பரேச்சரில் எனக்கு கம்மியாக தான் டிசால்வ் ஆகிருக்கும். நான் வந்து இந்த டிசால்வ் ஆகிருக்கிறத எதில் சொல்கிறேன் அப்படின்னா வாட்டரில் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த கேஸ் சாலிபிலிட்டி அதிகமாக இருக்கும்போது எனக்கு டெம்பரேச்சர் லோவாக இருக்குது, அதே டெம்பரேச்சர் வந்து ஹையாக இருக்கும்போது கேஸ் சாலிபிலிட்டி லோவாக இருக்குது. அதனால அனிமல்ஸுங்கிறது ஓட்டுவை தான் என்ன பண்ணுது, ப்ரீத் பண்ணுது. ஆனால் அது வாட்டரில் இருக்க ஆக்சிஜனை தான் ப்ரீத் பண்ணுது. அந்த வாட்டரில் இருக்க ஆக்சிஜன் எப்போ எனக்கு அதிகமாக கிடைக்கும், லோ டெம்பரேச்சரில் இருக்கும்போது தான் அந்த ஓட்டு எனக்கு அதிகமாக கிடைக்கும். அப்போ எனக்கு அப்போதான் அதுக்கு என்ன ஒவ்வொரு அனிமல்ஸ்க்கும் எப்படி சொல்கிறது, நிறையா எனக்கு ஆக்சிஜன் வந்து ப்ரீத் பண்ண கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் அது கோல்ட் ரீஜனில் இருக்குது. ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ.